பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 என்னது பாரும் கமருதீன் ரேஷன் கார்டு வாங்க போகிறாங்களா? டேய் என்னடா அந்தளவுக்கு போயிட்டீங்களாடா? ஓ அப்போ கல்யாணம் தானே ரெண்டு பேருக்கும். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து சொல்கிறான் கமருதீனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருக்கும் போல். என்ன சொல்கிறான்னா, என்னால் தான் உனக்கும் அரோராவுக்கும் சண்டை வர்ற மாதிரி இருக்குது, சண்டை வருது அப்படின்னு சொல்கிறான் அவன். நானும் அவனும் ஒரு சர்ஃபேஸில் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், ஒரு சர்ஃபேஸ் லெவலில் பேசிக்கிட்டு இருக்கோம். புரியுதா கமரு? அப்படிங்கிற மாதிரி காதல் மன்னி பாரு சொல்லுது. காதல் மன்னன் சொல்கிறான், நான் கொக்கி மாட்டி விட்டேன். இப்போ கூட அரோராவுக்கு நான் கொக்கி மாட்டி விட்டேன், எனக்கு எதுவுமே தோணாது. ஆனால் உனக்கு பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன் அது கஷ்டமாக தான் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போனா மாட்டாதரா, அப்புறம் ஏன் மாட்டி விட்ற நீ? அப்புறம் உன் இண்டிவிஜுவல் பிளேயும் ஏன் இண்டிவிஜுவல் பிளேயும் வேறையாக இருக்குது. யார் இவன் சொல்கிறான் கமரு, நீ என்ன ப்ளே பண்ண? ஃபஸ்ட்டு 2-3 வாரம் கற்றுன, அடித்து உட்கார வச்சாங்க, இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்க, நீ என்ன பிளேன் பண்ண? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு பார்வை லவ் பண்ணிக்கிட்டு அரோடாவும் உட்காந்துருந்தேன். இதுதான் உன் கேம் பிளே. வேறு என்ன கேம் பிளே இருந்துச்சு உனக்கு? இவன் இண்டிவிஜுவலும் அவன் பார்வோட இண்டிவிஜுவலும் வேறையாக இருக்கான். என்னென்னமோ சொல்கிறாங்க அவன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் சொல்லிக்கிட்டான், ஒத்துக்கிட்டான் அவன். அதாவது என்னென்னா பார்வை வெறுப்பேற்றுறது தான் இங்கே போய் உட்காந்துருந்துருக்கான். ஸோ அவன் என்னென்னா துஷார் போயிட்டாங்கிற கவலையில் இவன் கூட வந்து உட்காந்து கம்பேனியன்ஷிப்புக்கு தான் உட்காந்துருந்துருக்காங்க. ஆனால் உன் கூட பேசாமல் இருக்க முடியலங்கிறான். பார்வக்கிட்ட பேசாமல் இருக்க முடியலையா? இருக்க முடியாதான் அவனால். அப்புறம் நான் இருக்கிற நிலைமை என்னென்னா, ரேஷன் கார்டு வாங்குகிற மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஓப்பனாக சொல்கிறான், நான் ஒன்று லவ் பண்ணுறேன், ரேஷன் கார்டு வாங்குகிற அளவுக்கு எனக்கு போயிடுச்சு லவ் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. கமருக்கு வந்து பார்வை மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டட், 2 பேருமே லவ் பண்ணுறாங்க, அது தெரிஞ்சு போச்சு. ரேஷன் கார்டு வாங்க போகிறாங்க, முடிஞ்சு. நான் அவளை இங்கே வச்சுருக்கேன், உங்களை இங்கே வச்சுருக்கேன், ஒரு இடத்துலையும் தனித்தனியாக தான் வச்சுருக்கிறேன், அரோராவையும் உன்னையும். நீ எங்கே வச்சுருக்க அதை சொல்லு. ரேஷன் கார்டு எடுக்கிற அளவுக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிறான். அது ஓப்பனாக ஒன்று சொல்லுது, நீ எங்கே டீப்பாக ஹர்ட் ஆகிறியோ அதை வச்சு இந்த வீட்டில் 1000 கற்கள் வீசுவாங்க, 1000 கற்கள் வீசப்படும். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ, ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த கேம் இருக்குது, அதுதான் இந்த கேம் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் ஒரு புரிதலோட பார்வை ஆடுது. கமருக்கு புரியுதான்னு தெரில. கமரு ரேஷன் கார்டு வாங்கணும்னு முடிவோடு இருக்கான், அரோரா வந்து ஒரு சைடில் வச்சுக்கலாம் பார்க்குறான்னா என்னன்னு தெரில. ஸோ உன் கூட பேசாமலாம் இருக்க முடியாது, ரேஷன் கார்டு வாங்கியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க கமரு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமரு பார்வை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள்.